சமுதாய மேம்பாடு கருதி நல்ல நோக்கத்துடன் குழுமியுள்ள சொந்தங்களே, தலைவர், துணைத் தலைவர், கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிய தம்பி சதீஷ் மற்றும் உள்ள பெரியோர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து சில அநேகமாக பெரும்பாலானோருக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் தெரிந்திருக்காது, தெரிந்திருந்தாலும் முழுமையாக தெரிந்திருக்காது. அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமை. வன்னியர்கள் மேல் சபை, அப்போ எம்எல்சி, மேல் சபை சுபுடைய எம்எல்சியாக இருந்தார். மேல் சபை தலைவர் மாணிக்கவேலு நாயகர்னு இருந்தார். இக்கண்ணா மட்டும் போட மாட்டாங்க, நாயகர். அவங்க ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இந்த ராமதாஸ் இவங்க இந்த ஜெயங்கொண்டா எம்எல்ஏ குருங்கிற வச்சுட்டு, அவர் மாநில இளைஞரணி தலைவர் வச்சுட்டு இதில் நம்ம மாமல்லபுரத்தில், மகாபலிபுரத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு திருமல நாயக்கர் படத்தை வச்சு இளைஞரணி கூட்டம்னு நடத்தினாங்க வருஷம் வருஷம். அப்படி நடத்தினவங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து விருத்தாச்சலத்தில் போய் நின்ன உடனே இவர் நம்மளை சேர்ந்தவர்னு சில பேர் இவருக்கு ஓட்டு போட்டு இவரை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. அங்கே வன்னியர் ஓட்டு ரொம்ப அதிகம் விருத்தாச்சலத்தில். ஆக அந்த வந்த வெள்ளம் இருக்கிற வெள்ளத்தை கொண்டு போயிருச்சேன்னுட்டு காடு வெட்டி குருன்னு ஜெயங்கொண்டா எம்எல்ஏ மாநில இளைஞரணி செயலாளர் இந்த ராமதாஸ் வச்சு, அப்போ ஜான் பாண்டியன்லாம் அந்த கட்சியில் இருக்கார். ஜான் பாண்டியன் என்ன பல தடவை தேடி வந்து கெஞ்சுவார், இந்த இருக்கார் என்ன ஐயா நினச்சிட்டா நான் எம்எல்ஏ வந்துடுவேன், ஐயா நினச்ச பூரா செய்வேன் அப்படிம்பார். அப்போ விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று இது வேறு மாதிரி இல்லைன்னு போகுதுன்ட்டு இவங்க ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, ஜக்கம்மாவை கும்பிட்றவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, இவங்க இந்த நாட்டில் வாழலாம், ஆளக்கூடாதுன்னு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை ஆரம்பித்தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரம்பித்து ரொம்ப அனாவசியமாக பேசினாங்க. அப்போ சேலம் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவையினுடைய மாநில தலைவர். என் வீட்டுக்கெல்லாம் பல தடவை வந்திருக்காரு. பாஞ்சாலங்குறிச்சியில் என்னோட வந்திருக்காரு. வீரமுரசுன்னு ஒரு பத்திரிகை, யார் திருமல நாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜிடி நாயுடு 3 பேரையும் வச்சு சேலத்தை நடத்தி எனக்கு ரூமெல்லாம் போட்டு பண்ணார். நம்ம போக முடியல, பிரிண்ட் பண்ணி 40 இதை காரில் எடுத்துக்கிட்டு இந்த அருப்புக்கோட்டை வீட்டுக்கு வந்தார். சேலம் ஜெயக்குமார் தமிழ்நாடு அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவையினுடைய மாநில தலைவர் இன்றைக்கி இருக்கார். இவர் பின்னாடியே திர்றார், மாமல்லபுரத்தில் திர்றாரு, மெட்ராஸ் கூட்டத்தில் போகிறார், சேலம் கூட்டத்தில் போகிறார். அப்படி என்னையா உன்னையும் சேர்த்தானையா பேசுகிறான், உனக்கு உணர்வு இல்லையா, அவன் பின்னாடியே திரியிறிய அப்படின்னு கேட்ட பிறகு மதுரை கூட்டத்தில் வச்சு கேட்டார், ஏன் எங்களை இப்படி பேசுகிறியேன்னு கேட்டார். உடனே ராமதாஸ் நான் இன்னுமே பேச மாட்டேன்னு மேடையில் சொல்கிறாரு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அருப்புக்கோட்டைக்கு சொல்கிறாரு. மறுநாள் தினமலர் டீ கடை பெஞ்சில் டீட்டெயிலாக வருது, செய்தி வருது. அதுலேருந்து அவர் பேசுகிறதில்லை. அவராவது ஒரு தகுதியான ஆள், ஒரு டாக்டர், பெரிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக மகன் எம்பி மத்திய மந்திரியாக இருந்தார் அன்புமணி. இந்த சீமான் என்னுடைய நண்பர். நான் எம்ஜிஆர் 2000 வருஷத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் பாரதியார் 100ஆண்டு விழாவை இந்த பக்கம் ஜெயலலிதாவும் அந்த பக்கம் சிவசங்கரி உட்கார வச்சு 3 நாள் நடத்தினார். 3 நாள் நான் காளிமுத்தோடு போனேன். காளிமுத்து என் நண்பர்
அவர் மூத்த சம்சாரம் நிர்மலாவுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கார். இதுதான் அவன் தகுதி. சாதாரண ஆள், பரமக்குடி பக்கத்தில் சுரண்டை ஊர். அவன் பாய் வீணாக பேசுகிறான். ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, அவன் கூலி வேலை செஞ்சு, இப்போ நான் எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கக்கூடாது, தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க நம்ம பொழப்பை கெடுத்துட்டாங்கன்னு வாய் வீணாக பேசுகிறான். அப்போ எங்கள் ஊரில் முருகபாண்டின்னு ஒரு பையன், அவனுக்கு இவன் கள்ளக்கடத்தல் பண்ணி கார் வாங்கி கொடுத்துருக்கான். மாவட்ட தலைவர் அவன், இவன் கட்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட தலைவர். நான் இல்லாத போது எங்கள் ஊரில் வச்சு விருந்து கொடுத்துருக்கான் சீமானுக்கு. அவன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கிறான். அப்போ என்கிட்ட இவனை பற்றி சொன்னாங்க. இவனை நான் பார்த்ததில்லை. ஆனால் எங்களுக்கு வேண்டியவங்க, எங்கள் அப்பா முத்துராமலிங்க தேவர் படைக்கு தலைமை தாங்கி போனவர். பெரிய தினமலை, அப்போ மலர் கிடையாது. 72 விவசாய சங்க போராட்டத்துக்கு பிறகு தான் தினமணி 8 காலம் தலைப்பு போட்டு வாழ வந்தாள்புரம் பெரிய தனிக்கோடி தேவர் தலைமையில் மேட்டுப்பட்டி துப்பாக்கி யுத்தம்னு போட்டான். நான் இப்போ புதூரில் படிக்கிறேன். இப்போ ஆலய கமிட்டி தலைவராக இருக்கார் முருக பூபதி. அவங்க அப்பா முருகையா எனக்கு கீழ் வகுப்புக்கு வாத்தியாராக இருக்கார். அவர் 4-5 பேர் தேடி அவர் மகன் இங்கே இருக்காராம்ல தேடி வர்றாங்க. எங்கள் அப்பாவுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன். அப்போ அந்த முருகபாண்டி எனக்கு பார்த்ததில்லை. எங்களுக்கு வேண்டிய பையன், தேவரோட்டு பையன். 10 பேரை கூப்பிட்டு என்னை பிரசிடெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறான். அங்கே இருக்கிற தேவர் கொண்டு வந்திருக்காங்க. பசும்பன் தேவர் அறக்கட்டிலேருந்து எனக்கு வெள்ளூர் கலெக்டர் யார், தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் ஐஜி சந்திரசேகருடைய அண்ணன் வெள்ளூர் கலெக்டர், ராம்நாடு மந்திரி அன்வராஜா 3 பேருக்கும் கொடுத்த பசுமன் தேவர் அறக்கட்டிலேருந்து கொடுத்த வாழ்நாள் சாதனையாளர் கேடை கொண்டு வந்திருக்கேன். அந்த என்னங்க வேண்டாமா அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பையனை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. அவங்க அக்கா பையன் வக்கீல் எத்தனை பேர் எனக்கு ஆதரவு தெரிவித்தா நம்ம பிரசிடெண்ட் ஆகிடுவேங்கிறான். எங்கள் ஊருக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்திருக்காரு. எந்த தொடர்பும் கிடையாது. வஉசி காலத்திலலாம் டெல்லியிலேருந்து இங்கே தொடர்பு பண்ணுவாங்க, இவர் அங்கே பண்ணுவார். கட்டோமன் காலத்தில் கிடையாது, எதிரிகள் தான் அதிகம். அப்போ ஒரு 96 கிராமத்துக்கு தளபதியாக பாளையமாகவும் ஒரு 16,000 பல ஜாதியை சேர்ந்த பயிற்சி பெற்ற ஒரு படையை வச்சுக்கிட்டு இறந்துட்டு போகிறோம், அழிஞ்சிட்டு போகிறோன்னு இந்த மானங்கட்ட பிழப்பு வேண்டான்னு துணிஞ்சு பண்ணவன். அதை தான் ஒரு பாட்டாளி மகளிருடைய மாவட்ட தலைவர் பொன்னிச்சாமி நாய்க்கருங்கிறவர் என் தலைமையில் நடந்த ஒரு கல்யாணத்தில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மன் தான் அப்படின்னார். அதெல்லாம் இல்லை. கட்டபொம்மன் பிறந்ததே 1760. 1761 புலித்தேவன் போராடி அவர் பெரிய வீரர். ஆனால் அவர் ஒரு மருதநாயகன் ஒரு கலெக்டர்கிட்ட தோற்று போனார். கட்டபொம்மனை அடக்கிறதுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய பீரங்கி படைகள், லெப்டினன்ட் காலின்ஸ் போல வெளிநாட்டில் வெற்றி பெற்ற தளபதியை கொண்டாந்து பண்ணாங்க. மாப்போசி பேசினார் பாஞ்சாலங்குறிச்சியில். கட்டபொம்மன் பிடிச்ச வாள் 27 கிலோ அப்படின்னாரு. அது புதுக்கோட்டை மியூசியத்தில் இருக்குது. அது யாராலையும் ஒரு கையில் தூக்க முடியாது. தூத்துக்குடி சண்முகம் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தார், காரைக்குடி எம்எல்ஏ, கொஞ்சம் முரட்டாள். இவர் வேணுன்னா தூக்கலாம், நானும் சுப்பு உட்காந்துருக்கோம். அப்போ சொல்கிறார், இவர் வேணுன்னா 2 கையில் தூக்கலாம், ஒரு ஆள் ஒரு கையில் யாரும் தூக்க முடியாது. அப்படிப்பட்ட வாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்தினது. வாள் வச்சுருந்தாருன்னா எதிர்த்து 1000 பேர் இருந்தாலும் அவர்கிட்ட எடுக்காது. அப்புறம் எப்படி அவரை வெற்றி கொண்டாருன்னா தூரத்தில் இருந்து சுடக்கூடிய பீரங்கி துப்பாக்கியை வச்சு தான் கட்டபொம்மனை வெற்றி கொண்டாங்களக்கூடிய வால் வேல் ஈட்டி கம்பை வச்சு அவர் எத்தனை 1000 படம் இருந்தாலும் அவரை கொள்ள முடியாது அப்படின்னு மாப்போசி பெருமைப்படுத்தி உள்ளதை பேசினார். அன்றைக்கி தான் அந்த லோக்சபா டெப்டி ஸ்பீக்கர் நார்த் மெட்ராஸ்கார் ஒரு எம்பி, பேர் எனக்கு மறந்து போச்சு,
அவர் ஊர் தெரியாமல் திருச்சியில் இறங்கி நேராக கயத்தார் போய் அங்கே மாலை போட்டுட்டு 1 மணிக்கு நானும் சுப்பு மாப்போசி காத்துக்கிட்டு இருந்தோம், வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட வீரன் காலத்தால் சில பேர் முந்தி இருக்கலாம். இப்போ மகாத்மா காந்திக்கு முன்னாடி கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற பெருந்தலைவர்கள்லாம் இருந்தாங்க. மகாத்மா காந்தியை தான் தேசப்பிதான்னாங்க. ஏன்னா அத்தனை அம்சமும் வருத்தான். அது மாதிரி புலித்தேவன்னா பெரிய வீரன் இல்லைன்னு சொல்லலை. ஒரு கலெக்டர் சிவகங்கை பக்கத்தில் பனைக்குளத்தில் பிறந்த பிள்ளைமாரா பிறந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகின ஒரு கலெக்டர் வந்து அடக்கிட்டார். அதை அந்த சரித்திரத்தில் எடுத்தாங்கன்னா அது வெளியிடப்படாமல் அந்த படத்தை கமலஹாசன் நடித்த படத்தை கூட நிப்பாட்டி விட்டார். மருதநாயகம் அவர் பேர். அவர் பெரிய வீரர், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் கலெக்டர். அதுக்கு பிறகு வெள்ளைக்காரனையும் எதிர்த்தார். அவர் ஒரு இடத்துல புதைச்சா எந்திரிச்சு வந்துடுவார்னு காலு கையவும் மதுரையில் ஜெயகந்தபுரம் ஏரியாவில் புதைச்சிட்டு தலையை கொண்டு பெரிய குளத்தில் புதைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வீரர் அதில் எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம ஆளுக ஒன்றும் தெரியாமல் எங்கேயாவது புலித்தேவன் கிடையாது, இவர் தான் புலித்தேவன். கட்டபொம்மனுக்கு 1 வயசு 1.5 வயசு இருக்கும்போது புலித்தேவன் போராடினவர். காலத்தால் முற்பட்டவர். எப்படி கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்கள் எப்படி மகாத்மா காந்திக்கு முன்னாடி இருந்தாங்களோ, மகாத்மா காந்திக்கு தான் தேசப்பிதாங்கிற பட்டம் வந்துச்சு. அத்தனை பெருமைகளும் வந்துச்சு. அது மாதிரி கட்டபொம்மன் எதிர்த்து உலகம் முழுக்க இருக்க படைகளை கொண்டாந்து அவர் அடக்கினார், வஞ்சனம் பண்ணி அடக்கினார். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் இந்த இவன் பேசினான், யார், இந்த சீமான். அவனை அந்த பையனை உன்னை பற்றி இல்லை, அவன் தகுதியெல்லாம் பேசுகிறான், அவனை வர சொல்லு. நாங்கள் முத்துராமலிங்க தேவர் வீர கொண்டையங்கோட்டை ஆப்பநாட்டு மறவருக்கு தலைமை தாங்கி யுத்தம் நடத்தினவங்க நாங்கள், உனக்கும் தெரியும், வர சொல்லு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு வக்கீல் யாரையாவது பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். நம்ம ஊருக்கு கூட வர வேண்டாம், மதுரை அருப்புக்கோட்டை விருதுநருக்கு வர சொல்லு. ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லு. நான் போகிறேன், ஒரு வக்கீலை ஒரு ஆசிரியரை விவரமான ஆளை வச்சுக்கிறோம், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறா. ஏன்னா கட்டபொம்மன் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்தது தப்புன்னா, அன்றைக்கி இருந்த அப்துல் கலாம் எப்படிடா போய் டெல்லியில் போய் ஜனாதிபதி ஆனார்? எப்படிடா சோழவந்தான் தென்கரையில் பிறந்த சுப்பிரமணிய சாமி போய் மத்திய மந்திரியாகவும் சட்ட மந்திரியாகவும் கட்சி தலைவரானார்? எப்படிடா மங்களூரில் பிறந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எப்படி போய் பீகார்லேயும் டெல்லியிலையும் போய் ரயில்வே தலைவராகவும் மத்திய மந்திரியாக இருந்தார்? அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? இந்தியா ஒரே நாடுறா. இப்படியெல்லாம் யாரையும் நாம் சார்ந்த சமுதாயங்கிறத யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னைய தோக்கடிச்சிட்டு தான்டா நான் அந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு. அவன் மாவட்ட தலைவர் மட்டும் இல்லை, அவனுக்கு சீமானுக்கு முக்கியமான இல்லையா காரே வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க அக்காவும் அந்த கட்சி வீட்டில் விருந்தெல்லாம் நான் இல்லாத போது கொடுத்துருக்கான். அதே மாதிரி உட்காந்து அவனை தோக்கடிச்சிட்டு போனேன். அவன் 40 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி செலவழித்து தோற்று ஊரை விட்டு ஓடி போயிட்டான். போய் சீமான்ட்டெல்லாம் சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு சீமானுடைய பேச்சையும் இப்போ குறைச்சிட்டான். இப்போ சீமானை என்னையும் சந்திக்க வைக்கிற மாதிரி மதுரை அனுப்பானடியில் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த பையனுடைய அக்கா நேரம் வந்து பத்திரிக்கை கொடுத்துச்சு. எனக்கு போகணுன்றது போக முடியல. இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு நடந்தது. அப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு சுப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் அவரும் ஒரே வயசு தான். மோகன் குமாரமங்கலத்துக்கிட்ட ஜூனியராக இருந்து 66 பிப்ரவரியில் நானும் அண்ணன் வையப்ப நாயக்கர் மகன் டிஎஸ்பி யோகியர், நாங்கள் 2 பேரும் தியாகராஜ காலேஜில் ஒன்றா படித்தோம். 2 பேரும் தெப்ப திருவிழாவும் போது அவர் கல்யாணம் ஆகி நத்தத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கார், மதுரைக்கு வந்திருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கூட படித்த ராமசாமின்னு இங்கே ஒரு எம்எல்சி இருந்தார் சில்லூத்தூரில். அவருடைய ஒன்று விட்ட அண்ணன் கனகராஜ் தியாகராஜ காலேஜ் என் கூட படித்தவர், ரயில்வேயில் வேலை பார்த்தா இருந்த தொம்பக்குளத்துக்காரர். அவர் கூட்டிகிட்டு வந்து உங்கள் சொந்தக்காரனை அறிமுகப்படுத்தி வச்சார். என் ரூமில் என் வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தார். நாங்கள் தான் குற்றாலம் வக்கீல்கிட்ட சேர்த்து விட்டு ரூமெல்லாம் பார்த்து கொடுத்து, நான் சில்லூத்தூரில் இருந்தேன், அவர் மதுரையிலேருந்து சில்லூத்தூருக்கு வருவார், கோர்ட்டுக்கு வருவார். எல்லா தகுதியும் உள்ள மனுஷன். நம்ம சமுதாயத்தில் இல்லாமல் வேறு சமுதாயத்தில் பிறந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு ராம் ஜெத்மலானி மாதிரியோ ஒரு கபில் சிபர் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய வக்கீலாக இருந்திருப்பார். என்ன தோற்றம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன்னு. ஒரே நேரத்தில் 3 கிரிமினல் கேஸை வெற்றி பெற்று கொடுத்தாரு சில்லூத்தூரில். இந்த சில்லூத்தூரில் விவசாய சங்க போராட்டத்தில் கோர்ட்டில் பண்ணார். ஜட்ஜி சரியில்லையா, நீ என்ன சட்டத்தை பார்த்தா சொல்கிற,
நீ அவன் வயிறு எப்படி இருக்குது, அவன் தோல் எப்படி இருக்குது, சட்டை எப்படி இருக்குது, செயின் எப்படி போட்டிருக்கான், வசதி எப்படி இருக்குன்னு பார்த்தானே சொல்கிற. நீ கோர்ட்டாக நடத்துகிற, புரோக்கர் வேலை பார்க்குறேன்னு பேசினார். டையை கழட்டி எரிஞ்சார் 1972. உடனே எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டார் அந்த ஜட்ஜி. அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம சுப்பு. அவர் சூழ்நிலையினால் ஒரு அளவுக்கு மேலே வர முடியல. இல்லைன்னா மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தைரியசாலி, எப்போ எதாவது பேசுகிறேன்னு தெரியும். தோற்றத்துலேயும் அப்படி இருப்பார். நான் சுப்பு டிஎஸ்பி 3 பேரும் ஆந்திராவில் நம்ம பகுதியை போய் ஸ்டடி பண்ணணும். 3 தடவை புறப்பட்டு 3 தடவையும் சுப்புக்கு சரியில்லை. 2 பேருக்கும் வலது காலை எடுத்து கடைசி காலத்தில் எடுத்து அப்படி பண்ணாங்க. அப்படியெல்லாம் இருக்க சமுதாயம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு ஜெயிக்கிற கட்சியில் சீட்டு வாங்கிறதுக்கு கூட வழி இல்லை. இவர் அந்த இருக்கார ஊத்துக்குழி மணி, இவரை ஐயம்பட்டின்னு ஒரு கல்யாண வீட்டில் எங்கள் அண்ணன் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ அவர் இதில் கோயம்புத்தூரில் புட்சல் டிஎஸ்பி இருந்தார். யோகியர் சில விஷயங்களில் சில பேருக்கு என் மேலே கூட நான் தங்கந்தனர் வந்து காலில் வந்து என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னதுக்காக 2006 செஞ்சேன்னு என் மேலே வருத்தம் அவருக்கு. அந்த மாதிரி பண்ணுவார். மற்றபடி யோகியர், ஒழுக்கமானவர். அப்போ காமராஜரை கக்குன்னு சொன்னாங்க, யாராருக்கும் எஸ்ஐ வாங்கி கொடுக்குறியே, உங்கள் மகனுக்கு குரூப் 1 டிஎஸ்பி வாங்கி கொடுப்பான். டிஎஸ்பி வாங்கி கொடுத்தா ஒரு ஐஜி வரை வந்திருப்பார். படிப்பு கொஞ்சம் சரியாக வராது. மற்றபடி குடும்ப வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யோகியர். அவர் ஒரு பெரிய தமிழ்நாடு ராஜகம்பள மகாசன சங்க தலைவராக இருந்தார். எனக்கு ஓரளவுக்கு குரு அவர் தான். என்ன எல்லா வழியிலையும் இருப்பார். நான் எங்கள் 2 பேரையும் கூட பிறந்த அண்ணன் தம்பிம்பாங்க. இப்போ நம்ம சமுதாய நிலைமை, இந்த நாட்டை ஆண்ட சமுதாயம், இந்த சொல்கிற சேலம் ஜெயக்குமார் அவரும் அவருடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக காளிதாஸ்ன்னு பரமக்குடிக்காரர் இப்போ மதுரையில் இருக்கார், ரியல் எஸ்டேட் பண்ணுறார். இவங்க 2 பேரும் அங்கே ஏதோ நிலப்பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாங்க. அந்த நேரம் தான் நேராக கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே அந்த டிஎஸ்பி ஒரு டைரக்டர் டிஎஸ்பி ஈரோட்டுக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே செஞ்சு கொடுத்தாரு. அவர் தான் ஆர்டிஓவுக்கு செலெக்ஷன் ஆனவர். டிஎஸ்பி அவங்க அப்பா சொல்லி எடுத்துக்கிட்டார். கம்பீரமாக இருப்பார் ஈரோட்டுக்காரரு. அவர் அப்போ சொன்னார், போயிருக்கும் போதே காப்பியெல்லாம் கொடுத்து, நான் குரூப் 1க்கு படித்தேன். மதுரை நாயக்கர் வம்சம், தொட்டிய நாயக்கர் சில்லவார். இப்போ அவங்க மன்னர் காலேஜ் வச்சுருக்கிறவங்க கௌரவ நாயுடுங்கிற அர்த்தத்தில் பண்ணாங்க. இப்போ சு வெங்கடேசன் எம்பி மதுரை கோட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டார். அவர் கூட ஒரு சின்ன தப்பு விட்டுருக்காரு. தொட்டிய நாயக்கர் கொல்லவார் நம்மளன்னு சொல்கிறார். கொல்லவார் இல்லை, சில்லவார். என்ன அதை நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ ஆண்ட சமுதாயம், பிரசித்தி பெற்ற மன்னர்கள், இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய மேன்மைக்காக பல போராடினவங்க. எனக்கு இந்த பண்பாட்டுக்கு நான் யார்கிட்டையும் பதவி, நாங்கள் நெடுமாறன், நாங்கள்லாம் நண்பர்கள், ஜெயகாந்தன்லாம். இப்போ எந்த பதவியும் விரும்புகிறதில்ல, வர்ற பதவியை கூட விரும்புகிறதில்ல. அப்புறம் சிவகாசியில் ஒரு கூட்டம் போட்டாங்க. ஜெயவிலாஸ் முதலாளி, நான், அவர் கெங்குசாமி நாயுடு, உடுமலைப்பேட்டை, லண்டனில் படித்தவர். அப்போ நான் பேசினேன், நீங்கள் உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய சமுதாயம் ஹிந்தி பேசுகிறவங்க. அது மாறுபட்ட மொழி, ஒரே மொழி இல்லை ஹிந்தி, மாறுபட்ட மொழி, பெரிய சமுதாயம். 2வது இடத்துல இருக்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க, 3வது பெங்காலி. அதனால் நீங்கள் வந்து இந்த மண்ணை வளப்படுத்தினிய, படிச்சிய, நல்ல ரேங்க் வந்திய, உத்தியோகத்தில் இருக்கிய, பிஸ்னஸில் பண்ணிய, தொழிலில் பண்ணிய, எல்லா வழியிலையும் பண்ணிய, இந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அது எல்லாம் உங்களுக்கு இருக்குது. எந்த தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு வேண்டாம்னு பேசினேன். அப்போ தான் அவர் எந்திரிச்சு பேசும்போது, இந்தியாவிலேயே 2வது மொழி பேசக்கூடிய தெலுங்கு மக்கள்ங்கிறத நான் சொன்னதை அவர் சொன்னதான் கரெக்டுன்னு பேசினார். பேசி இவங்க விருதுநகர்லேருந்து போய் தமிழ்நாடு தெலுங்கு ஃபெடரேஷனுக்கு நான் பதவியெல்லாம் கேட்க மாட்டேன் கொடுத்து, நாங்கள் பதவி மறுப்பு இயக்கத்துக்கு கேட்கும்போது சங்கைய நாயக்கர், சுந்தரராஜனுடைய எம்எல்ஏனுடைய மச்சின நடராஜன், எங்கள் பால்சாமி நாயக்கர்,
இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது உங்களில் கொடுத்தா அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களாம் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. நான் கூட சொன்னேன், ஐயா அம்மா ஊர்லேயும் தெலுங்கு பேச மாட்டோம், அப்பா ஊர்லேயும் தெலுங்கு பேச மாட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் உங்களில் கொடுக்குறதுனா உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வெங்குசாமி நாயுடு உடைவள்ளல் லண்டனில் படித்தவர் சிவகாசி மீட்டிங்கில் நாங்கள் சந்தித்தோம். அது பிறகு மெட்ராஸில் சந்தித்தோம். நான் கேட்காமே அவங்க வற்புறுத்தி அதை கொடுத்தாங்க. நான் கூட்டத்துக்கு கூட போகிறதில்ல. இப்போ நம்ம சமுதாயம் மிக மிக மோசம், ஒற்றுமை இல்லாமல் மோசமாக இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு ஜெயிக்கிற கட்சியில் சீட்டு வாங்குறதுக்கு முடியலையா? அது கேட்டால் விவரம் இல்லாமல் அது இல்லை இது இல்லாமல். ராஜேந்திர பாலாஜி யார் தெரியுமா? நகை செய்கிற ஆசாரி, மிக பிற்பட்ட மிக மைனாரிட்டி சமுதாயம். இங்கே பக்கத்து ஊர் தான் அவர், விருதுநகரில் பக்கத்து. அவர் மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி எம்எல்ஏ, மந்திரி. எங்கள் ராமநாதபுரத்தில் தென்னவன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? திருவாடனை பக்கத்தில், இப்போ காரைக்குடியில் இருக்கார். 7 ஊர் பிள்ளைமாருன்னு இல்லை நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற விவரம் இல்லாமல் பேசுகிறதுக்கு நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை, நம்மகிட்ட வசதி இல்லை, ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு தகுந்தபடி நம்மகிட்ட அந்த திறமை இல்லை. ரெண்டாவது, இனத்துரோகம் பண்ணக்கூடாது. பாஞ்சாலங்குறிச்சி எப்படி அழிஞ்சு தெரியுமா? ரீசர்வே வம்பு பண்ணி ரீசர்வே பண்ணி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வம்பெழுத்து விட்டு அழிவு பண்ணாங்க. என்ன இல்லாட்டி நேசமாக தான் இருந்தாங்க. கல்லூரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1979 மதுரையில் கூட்டம் போட்டோம். சுப்பு, நான், பையப்ப நாயக்கர், தியாகி ராமசாமி, சீனிகுசாமி எல்லாம். அப்போ எட்டயபுரம் ராஜா 2 அரண்மனையும் 2 பங்களாவும் 100 ஏக்கர் நிலம் கொடுக்குறாரு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு. இதே சில்லவத்தூரில் இங்கே பக்கத்தில் தங்கமடியாப்பில் போட்டிருக்காங்கல்ல கூட்டுறவுக்கு எதிர்த்தாப்பில், அதில் தான் கட்டடம் கட்டுறது. அது வர வாடகை கட்டடத்தில் இருக்கிறன்னு பண்ணி பேசியெல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள்லாம் நன்கூட எழுதியிருக்கோம். அதுக்கு இடையில் அவர் கட்டபொம்மனுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கட்டபொம்மன் பேரில் வச்சா கொடுக்க மாட்டேன், ஜக்கதேவி பேரில் வைங்கன்னு. அப்போ ஜக்கதேவின்னா பெண் கல்லூரி வைக்கணும். பெண் கல்லூரி இங்கே வைக்கிறது சில்லுவத்தூரில் வாடகை கட்டடத்தில். அதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த பக்கத்தில் கட்டடம் கட்டுறதுன்னு சொல்லி பேசியிருக்கும்போது நெடுஞ்செழியன் கல்வி மந்திரியாக இருந்தார். இது அநேகமாக 79. ஒரு அரசாங்கத்திலிருந்து புது கல்லூரிகளுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. அது நின்று போச்சு. இப்படியெல்லாம் பண்ணிச்சு. இப்போ ஒரு எனக்கு என் வாழ்நாளில் நான் பிறந்த சமுதாயத்தை ஏதாவது நம்ம செய்கிற ஆகுதாகலே செய்கிற கடமையை செஞ்சுட்டு போவோம்னு ஒரு உறுத்தல் இருக்குது. அதுதான் பக்கத்தில் ராமகிருஷ்ணன், அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சாவாசமாக இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ புதூரில் சேர்மன் இருக்கார், மாவட்ட கவுன்சில் இருக்கார், இங்கே திருச்சுழியில் வைஸ் சேர்மன் இருக்கார். இப்படியெல்லாம் இருக்காங்க. இங்கே சமுதாயத்துக்காக பாடுபட்ட சீனி குருசாமியினுடைய தம்பி பாண்டி குருசாமி இந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். 15 வயசில் ஏஎஸ்எல்சி முடித்து பியூசியில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, அண்டர் ஏஜ்னு. 1 வருஷம் வெயிட் பண்ணி சேர்த்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தார், மதுரையில் இருக்கார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சமுதாயத்துக்கு வாங்கன்னு. அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு, சமுதாயம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னாரு. என்னையா இப்படி பேசுகிறீ அப்படின்னு. இப்போ அப்படிப்பட்ட நல்லெண்ணெய் உள்ளவெல்லாம் வச்சு ஒரு மதுரையே விருதுநகர்லேயே போட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். என்ன நம்ம ஓட்டு அதுக்காக தான் கொடுத்தது. ஓட்டு கொடுக்கும்போது நேதாஜி சொல்கிறார் மகாத்மா காந்திகிட்ட, இப்படி கொடுத்தா காசு பணத்தை வாங்கிட்டு. அன்னைக்கு அமெரிக்காவிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. 21 வயசு வந்த ஆண் பெண் அனைவருக்கும் ஓட்டுங்கிறையில் ஏதாவது தப்பு பண்ணிடுவான்னு. இல்லையா, 230 வருஷம் அடிமைப்பட்டிருக்கு, எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்குது, எதையுமே இப்போ செய்ய முடியாது. அதனால் இந்த ஓட்டு கொடுத்தாலாவது இந்த ஜமீன்தார்கள் மிட்டா மிராசுக்கு எலெக்ஷன் நிற்கிறவன் போய் அந்த கூழ் குடிக்கிற அந்த பாமர மக்கள்கிட்ட குடிசையில் போய் எனக்கு ஆதரவு தெரியும், உனக்கு நல்லது செய்கிறேன்னு கையெடுத்து கும்பிடத்த ஒரு மரியாதை வரட்டும்னு சொன்னார். அது இன்றைக்கி நேதாஜி சொன்னபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம சமுதாயத்தில் கணிசமான ஓட்டு இருக்குது. இந்த நாட்டை ஆண்ட சக்கரவர்த்தி திருமல நாயக்கர் நம்மளை சேர்ந்தவர், ராணி மங்கம்மாள் நம்மளை சேர்ந்தவர், எட்டயபுர ராஜா நம்மளை சேர்ந்தவர்.
என்ன அந்த பெருமைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னமோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உரிமைகளை விட்டு கொடுத்து இருக்கோம். எல்லோரும் கூடி இன்னும் இருக்காங்க சில பேர், நான் கூட லிஸ்ட்டு கொடுக்குறேன், கூடி ஒரு பேசுவோம். இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எதையாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு மரியாதை வருதான்னு பார்ப்போம். அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி. என்ன, நான் மூத்த பையன் ஐஏஎஸ் வரணும் சிபாரிசு பண்ணல, அடுத்த பையன் டாக்டர் வரணும் சிபாரிசு பண்ணல, அதுக்கு அடுத்த பையன் டிஏஜி வரணும் பண்ணலை, அதுக்கு அடுத்த பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டான். நான் படிக்க வச்சவர் இந்த பக்கத்து ஊருக்காரர் மெட்ராஸ் போலீஸ் சிட்டி கமிஷனர் இருந்தார், வர சொல்லுங்கள் நான் போய் டெல்லியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உறுதிப்படுத்துகிறேன். அவன் வேண்டான்ட்டான், எனக்கு வேண்டாம் மெரிட்டில் வரட்டும் இல்லாட்ட வேண்டான்ட்டான். அவர் இந்த பக்கத்து ஊர் தான், நான் படிக்க வச்சவர். இன்றைக்கி அவர் தலைமையிலாம் போலீஸ் கமிஷன் இருக்குது. அதனால் உட்காந்து பேசுவோம். என்ன, இன்றைக்கி ஒரு சீட்டு வாங்கிறது கூட வழி இல்லாமல் இருக்குது. எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு இருக்குது. அதை செய்வோம். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்க இருக்கேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.